நீங்கள் கேட்கவிருப்பது தாய்மை. எழுதியவர் சிவசங்கரி. ஒலி வடிவில் வழங்குபவர் தாரிணி. அவள் தன் புது கன்சல்டேஷன் அறையில், திறந்து 3 நாட்களே ஆன அறையில் மேஜைக்கெதிரில் அமர்ந்திருந்தாள். 10 அடிக்கு 14 அடி அறை. இந்த பக்கம் மேஜை நாற்காலி, சுவர் ஓரமாய் 4 இரும்பு நாற்காலிகள். பேஷண்டை பரிசோதிக்க அந்த பக்கம் நீளமாய் ஒரு மர பெஞ்சு, அதற்கு மறைப்பு கொடுக்க விட்டத்திலிருந்து தரை வரை தொங்கிய பாம்பே டையிங் ஸ்கிரீன். மேஜைக்கு பக்கத்தில் ஒரு பீங்கான் பேசின், அதில் டெட்டால் கலந்த தண்ணீர், பாதியாய் அறிந்த லைஃப் பாய், கை துடைக்க டவல். இப்போதைக்கு இந்த அறை ஏற்பாடு போதும். பின்னால் கூட்டம் அதிகரித்தால் கூடுதலான வாடகையில் நேர்த்தியாக அமைப்பதா கஷ்டம் என்று சமாதானம் செய்து கொண்டவளுக்கு ஃபேன் இல்லாததுதான் துன்பமாயிருந்தது. ஜூன் மாசத்து வெயிலில் மாலை 6 to 8 வரை இந்த 3 நாட்களாய் உட்காருவதற்குள் அவள் பரிதவித்துப் போனாள். செலவை பற்றி கவலைப்படாமல் ஒரு சீலிங் ஃபேன் போடலாம் என்றால், மேலே ஃபேனை மாட்ட ஏதுவாய் வளையம் கிளையம் என்று ஏதும் இருக்கவில்லை. வேணுமானால் அந்த பக்கம் இந்த பக்கம் சுவரில் துளை போட்டு ஒரு கம்பியை குறுக்கே வைத்து பூசி அது காய்ந்து இறுகிற பிறகு ஃபேனை மாட்டலாம். அவள் யோசித்துப் பார்த்தாள். புது சீலிங் ஃபேன் ஏக விலை. செகண்ட் ஹேண்டாக இந்த சின்ன டவுனில் நல்லதாய் கிடைப்பது அரிது. உள்ளே காசு பெறாத சாமான்களை Sample complete. Ready to continue?